இப்போ நம்ம கமர்கட் செய்ய ஆரம்பிக்கலாம். அது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். அதில் 2 கப் துருவின தேங்காவை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகணும், தீஞ்சிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் அதே கடாயில் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்ததும் நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நான் 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச வெல்லத்தை பேனில் சேர்த்து இந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பில் தண்ணி வச்சு பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் தண்ணி வச்சு அதில் நம்ம வெல்லத்தை விட்டு பார்த்தா நல்லா பால் மாதிரி உருண்டை வரணும். அப்போ தான் நம்மளோட வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதோ இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததும் நம்ம 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி நம்ம கலந்து வச்சோம் இல்லைங்களா தேங்காய் கலவையை, அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிட்டோம், அப்புறம் வெல்லத்தில் சேர்த்தும் வதக்கணும். இன்னமும் அந்த பாத்திரத்திலே வச்சுருந்தா நம்ம தேங்காய் அடி பிடிச்சிடும், தீஞ்சிடும். அதனால் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் நெய் இல்லை எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த தேங்காய் கலவையை சேர்த்து நல்லா சூடாக இருக்கக்குள்ளேயே உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட கமர்கட் டேஸ்ட்டாக நல்லா இறுக்கமாக வரும், நல்லா கட்டியான பதத்துக்கு வரும். அதனால் நம்ம சூடாக இருக்கக்குள்ளேயே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கமர்கட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கமர்கட்டு சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா துர்கா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே கமர்கட் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ டைட்டாக நல்லா இறுக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.